கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 114:8. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்வில் இருக்கிற எல்லா கற்பாறைகளையும் அவர் தண்ணீர் ஊற்றுகளாக மாற்றுகிறார். கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் மாற்றுகிறார். நம் வாழ்விலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நாம் கடந்து செல்கிற எல்லா பாதைகளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் கடந்து வருகிற பரம தகப்பனாய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது அவர் நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு பாதைகளையும் கர்த்தரும் கடந்து செல்கிறார். அப்படி அவர் கடந்து செல்லும்போது ஒருவேளை இந்த நாட்களிலே கண்மலையாய் இருக்கலாம். அந்த கண்மலையில் எதுவுமே இல்லாமல் நாம் வறண்டு போய் காணப்படலாம். தேவன் அதை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையில் இருந்து நீரூற்றுகளை வரவழைக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய உதவிக்காகவும் ஒத்தாசைக்காகவும் கெஞ்சுவோம். அவர் நம்மை எப்படி எதிர்பார்க்கின்றாரோ அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்து கொள்வோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அதன்படி வாழ நமக்கு உதவி செய்வார். நாம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ தீர்மானிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அதை கை கொள்ளவும் நமக்கு உதவி செய்வார். அதை கை கொள்ளும் போது தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் மனமகிழ்ச்சி அடைந்து நம் வாழ்வில் இருக்கிற தடைகளை அவர் மாற்றி நமக்கு தண்ணீர் தடாகமாகவும் நீரூற்றுகளாகவும் அவர் கடந்து வருவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.